இந்த ரோடு எப்படி குண்டும் குழியுமா இருக்கு? நான் சரி பண்ண சொல்லி எத்தனை வாட்டி மனு கொடுக்கறது? எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல. லட்சணத்துல இருக்க ரோட்ல நடக்கிறதுக்கே நமக்கு தகுதி இல்லையா? ஆனா இவங்களுக்கு ஓட்டு போட மட்டும் நமக்கு தகுதி இருக்கா? ஒரு மனு கொடுத்தா எட்டி பார்க்க நாதி இல்ல. ஆனா ஓட்டுன்னு வந்தா மட்டும் வாசல் படி வரைக்கும் வந்து குனியறானுங்க. நான் ஓட்டு போட்டான்னா போடாட்டி என்ன? யார் வந்தாலும் என் வீட்டு வாசல் குழி மாற போறதில்ல. என் தலையெழுத்தும் மாற போறதில்ல. ஜெயிக்கிறவன் ஜாலியா இருப்பான், ஓட்டு போட்டான் ஓட்டாண்டியா நிற்பான். இதுல ஜனநாயகம்னு ஒரு பெருமை வேற. போங்கடா டேய், யார் வந்தாலும் இப்படியே தான் இருக்க போகுது. ஓட்டர் ஸ்லிப் ஏன் கீழே கசக்கி கிடக்கு? நீ ஓட்டு போட போகலையா? இல்லை தாத்தா, நான் ஓட்டு போட போகல. எத்தனை வாட்டி ஓட்டு போட்டாலும் சரி, நம்ம நல்லவன் நினைக்கிறவங்க ஓட்டு போட்டாலும் ஜெயிக்கிறது இல்லை. நான் மட்டும் ஓட்டு போட்டு ஒருத்தர் ஜெயிக்க போகிறது இல்லை. ராமு, கோபம் இருக்கலாம், ஆனால் அதில் நியாயம் இருக்கணும். நீ ஒரு ஓட்டு தானேன்னு தூக்கி எறிகிறது வெறும் காகிதம் இல்லை, உன் தலையெழுத்த மாத்திர அதிகாரம். 2021 டி நகர் தொகுதியில் வெறும் 137 ஓட்டு வித்தியாசத்தில் தான் வெற்றி தோல்வி முடிவாச்சு. அந்த 137 பேர் நம்ம ஒரு ஆள் ஓட்டு போடலன்னா என்ன நினைச்சிருந்தா இன்னைக்கு அங்கே நம்ம ஒரு ஆள் ஓட்டு போடலன்னா என்ன நினைச்சிருந்தா இன்னைக்கு அங்கே இருக்கிற கதையே வேற. 50க்கு மேற்பட்ட இடத்துல வெறும் 1000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் வெற்றி தோல்வி மாறுது. ஒரு ஓட்டுங்கிறது ஒரு துளிமழை மாதிரி தான். ஆனால் அந்த ஒவ்வொரு துளியும் சேர்ந்தா மட்டும்தான் பெருவெள்ளமாகுது. நீ ஓட்டு போடலைன்னா உனக்கு பிடிக்காதவன் தான் உன்னை ஆளுவான். அப்புறம் ரோடு சரியில்லைன்னு சொல்ல உனக்கு எந்த உரிமையும் இல்லை. யோசித்து முடிவெடுத்த என் ஓட்டு சீட்டை எடுக்கிறேன். நான் வாக்களிக்க வந்திருக்கிறேன். நான் இங்கு வரிசையில் பொறுமையாக காத்திருக்கிறேன். ஒருத்தன் ஓட்டு போடலனா எதுவும் மாறாதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த ஒருத்தன் நாமளா இருக்க கூடாதுன்னு இப்பதான் புரியுது. மத்தவன் மாறணும்னு எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி என் கையில இருக்க அதிகாரத்தை நான் சரியா பயன்படுத்தணும். என் விரல்ல இருக்க இந்த ஒரு சொட்டு மை 5 வருஷம் அவலத்தை தொடச்செறிகிற ஆயத்தனம். என் ஓட்டு என் உரிமை. நான் ஓட்டு போடுறது யாரோ ஒருத்தரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக மட்டும் இல்ல, எனக்கு இந்த நாட்டுல கேள்வி கேட்கிற உரிமை இருக்கணுங்கிறதுக்காக. தூங்கிட்டு இருக்கவன் எழுந்துக்கலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவன் இந்த மைய பார்த்து பயப்படணும். எல்லாரும் ஓட்டு போடுங்க, அப்புறம் பாருங்க மாற்றம் எப்படி வருதுன்னு. எனது ஓட்டு எனது உரிமை. கட்டாயம் எல்லாரும் ஓட்டு போட வேண்டும்.